ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மேட்ச் நம்பர் 5 யாருக்குன்னா மும்பை இந்தியன்ஸுக்கும் குஜராத் ஜெயின்ஸுக்கும் எங்கே வச்சு நடக்குன்னா குஜராத்தில் அகமதாபாத்தில் தான் நடக்குது. இந்த மேட்சோடைய ஸ்டாட்ஸு அண்டு டீம் மேக்கிங் வந்து எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத வந்து இந்த வீடியோவில் வந்து பார்க்கலாம். இப்போ லாஸ்ட்டாக நடந்த மேட்சஸில் பார்த்தீங்கன்னா இந்த கிரவுண்டு வந்து ஃபஸ்ட்டு பிடிக்கிறவங்களுக்கு பேட்டிங் நல்லா சப்போர்ட் ஆகிருக்கு. அதுக்கப்புறம் கொஞ்சம் ஸ்லோ டவுன் போகிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. இப்போ இந்த வென்யூ பார்த்தீங்கன்னா 27 மேட்சஸ் T20 ப்ளே பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் வின் பண்ணவங்க 12, செகண்ட் வின் பண்ணவங்க 14 பண்ணியிருக்காங்க. ஆவரேஜ் ஸ்கோர் 160 வரைக்கும் பண்ணியிருக்காங்க. 150 டைம்க்கு பிலோ வந்து 7 டைம்ஸும், 150 to 169 6 டைம்ஸும், 170 to 189 8 டைம்ஸும், எபோவ் ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 196 டைம் பண்ணியிருக்கிறாங்க. ஹை ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 234 வரைக்கும் வந்து இன்டர்நேஷ்னல் மேட்சஸில் வந்து பண்ணியிருக்கிறாங்க. லோ ஸ்கோர் வந்து 66 வரைக்கும் சீக்கிரமாகவே அவுட் ஆயிருக்கிறாங்க. அந்த ஸ்லோ டவுன் ஆகும்போது ஃபாஸ்ட் பவுலர்ஸ், நல்ல ஒரு ஃபாஸ்ட் பவுலர் பும்ரா, முகமது சமி இவங்க மாதிரியான பவுலர்ஸ் வந்து விக்கெட்டை வந்து டக்குன்னு எடுத்துடுறாங்க. இப்போ ரீசெண்டாக நடந்த மேட்சஸில் லாஸ்ட் மேட்சஸில் விக்கெட்ஸ் பார்த்தீங்கன்னா ஸ்பின்னர்ஸுக்கு வந்து 8 விக்கெட்ஸும், ஒரு ஃபாஸ்ட் பவுலர்ஸ்க்கு வந்து 38 விக்கெட்ஸும் கிடச்சிருக்கு. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் ஸ்பின்னர்ஸ்க்கு 2 விக்கெட்ஸும், செகண்ட் இன்னிங்ஸில் 6 விக்கெட்டும் கிடச்சிருக்கு. லாஸ்ட் 4 மேட்சஸில் ஃபாஸ்ட் பவுலர்ஸ்க்கு தான் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் 14ம், செகண்ட் இன்னிங்ஸில் வந்து 24 விக்கெட்ஸ் கிடச்சிருக்கு. ஸோ ஃபாஸ்ட் பவுலர்ஸுக்கான விக்கெட் சர்ஃபேஸ் வந்து இங்கே வந்து நிறையவே கிடைக்குது. இந்த குஜராத் டீமோடைய பாசிபிள் 11 பார்க்கலாம். பிருத்மன் ஷாகா, கில், சுதர்சன், வில்லியம்சன், வி சங்கர், டி மில்லர், ட்வேட்டா, ரஷீத் கான், மோஹித் சர்மா, ஸ்பென்சர் ஜான்சன், யாதவ் இந்த மாதிரி இருக்கிறாங்க. அதே மாதிரி சில விஜய் சங்கர் இந்த மாதிரியான பிளேயர் வந்து இம்பாக்ட் பிளேயராக கூட உள்ளே வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா மும்பை இந்தியன்ஸ் பார்த்தீங்கன்னா இஷான் கிஷன், ரோஹித் சர்மா, திலக் வர்மா, பாண்டியா, வதேரா, டிம் டேவிட், முகமது நபி, சாவ்லா, கோட்ஸே, பும்ரா, மகப்பலயம், அதே மாதிரி இன்னும் வந்து இவங்களும் வந்து மேக்ஸிமம் பேட்டிங்கில் வந்து இம்பேக்ட் மாற்ற மாட்டாங்க. பவுலிங்கில் வந்து துஷாரா அந்த மாதிரியானவங்களை வந்து எட்டு வருவாங்க. பவுலிங்கை இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங் பண்ண, பேட்டிங் லோவாக நான் மட்டும்தான் பேட்டிங்கில் வந்து இன்னும் கொஞ்சம் இது பண்ணுவாங்க. டிரேவிஸ் லெவலில் ப்ளே பண்ணுறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. நான் இவங்களுடைய டோட்டல் ஹெட் டு ஹெட் மேட்ச்சில் 4 மேட்சஸ் ப்ளே பண்ணதில் மும்பை 2 மேட்சஸும், குஜராத் ஜெயின்ஸ் 2 மேட்சஸும் வின் பண்ணியிருக்கிறாங்க. 2 பேரும் 2 மேட்ச் லாஸ் ஆகிருக்கிறாங்க. ஆனால் வென்யூவில் பார்த்தீங்கன்னா குஜராத் தான் வந்து ஸ்ட்ரென்த்தாக இங்கே இருந்திருக்கிறாங்க. 2 மேட்சஸ் வின் பண்ணியிருக்கிறாங்க. எம்ஐ வந்து 2 மேட்சஸ் லாஸ் பண்ணியிருக்கிறாங்க. இவங்களுடைய இந்த பிளே ஆஃபோட இதில் வந்து லாஸ்ட் மேட்ச்சில் இவங்க வந்து எலிமினேட்டரில் தோற்றுருப்பாங்க. அது இந்த குஜராத் கிரவுண்டில் வச்சு தான் தோற்றுருப்பாங்க. ஸோ இந்த கிரவுண்டில் வந்து இவங்க ஸ்ட்ராங்காக இருக்கிறாங்க. ஆனால் அப்போ டீம் ஸ்ட்ராங்காக இருந்தது. இப்போ கொஞ்சம் பார்த்தீங்கன்னா பிளேயர்ஸ் வந்து டீம் விட்டு வெளியே போயிருக்கிறாங்க. முகமது சமி இல்லை, ஹார்திக் பாண்டியா வெளியே போயிட்டாரு. ஸோ அது ஒரு காரணமாக இருக்கலாம். ஆனால் கேன் வில்லியம்சன் இருக்கிறாங்க. அவங்களுடைய கேப்டன்சிக்கு வந்து இன்னும் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுவாங்க. அதனால ஸோ வந்து குஜராத் ஜெயின்ஸ் ஜெயிக்கிறதுக்கும் நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஹை ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இந்த எம்ஐக்கும் ஜிடிக்கான மேட்ச்சில் இந்த இதில் எப்படி டீமானது வந்து வரும்னா, ஸ்ட்ராங் டீம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கிரவுண்டில் வந்து ஜிடி தான் லாஸ்ட் இதில். ஆனால் இப்போ பிளேயர்ஸ் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மாறி இருக்கிறாங்க. முகமது சமி இல்லை, அதாவது முகமது சமி இல்லை டீமில். ஹார்திக் பாண்டியா இங்கே வந்துட்டார். ஸோ நிறைய இது வந்து மாறி இருக்கு. ஆனாலும் இந்த மேட்ச் வந்து 2 விதமாக மாறலாம். ஒருவேளை எம்ஐ வந்து லாஸ் கூட ஆகலாம், இல்லை இவங்க டீம் வந்து இவங்க அங்கே ஹோம் கிரவுண்டுனால வின் ஆகிறதுக்கான வாய்ப்பும் இருக்குது. இப்போ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த இதில் வந்து ஹை பர்சன்டேஜ் கேப்டன், ஹை பர்சன்டேஜ் வைஸ் கேப்டன் ரெண்டுமே சுமன் கில் தான் இருக்காங்க. இப்படி இருக்கிற பட்சத்தில் எப்படி இருக்கும்னா, ஒரு விஷயம் ஒன்று அவருக்கு தான் அந்த கிரவுண்டில் வென்யூ ரெக்கார்டு, ஹெட் ரெக்கார்டு எல்லாம் இருக்குது. ஒன்று அவர் வந்து சிவிசி அளவுக்கு பெர்ஃபார்ம் பண்ணுவார். இல்லை அப்படின்னா சுமன் கில் வந்து செலெக்ஷன் பெர்சன்டேஜும் பார்த்தீங்கன்னா அவர் தான் அதிகமாக இருக்காங்க. செலெக்ஷனும் பார்த்தீங்கன்னா அவர் தான் அதிகமாக இருக்கிறாங்க. ஸோ ஒன்று சிவிசி அளவுக்கு அவர் பெர்ஃபார்ம் பண்ணதுக்கு ஒரு வாய்ப்பு உண்டு. ஏன்னா ரெக்கார்டு வென்யூவில் அவர் வச்சிருக்கிறாரு. ஆனால் அப்படி இல்லை அப்படின்னா அவர் வந்து ஃப்ளாப் ஆயிடுவார். ஹை பர்சன்டேஜில் வேறு இருக்கிறாரு. ஸோ சுமன் கில் வந்து ஒரு ரிஸ்கான பிக் தான். ஒரு டீமில் அவரை சிவிசி அளவுக்கு வச்சு எடுக்கணும், இன்னொரு டீமில்
அவரை விட்டுட்டே போயிடலாம். அப்போது இப்போ இது வந்து 9 கிரெடிட்டு, இது 8.5ல் இருக்கிற நம்மளால் யாரெல்லாம் பாசிபிள் வருவாங்க, இம்பேக்ட் யார் வருவாங்கன்ட்டு பார்க்கலாம். மேக்ஸிமம் எம்ஐ வந்து பேட்டினை விட பவுலினுக்கு தான் இம்பேக்ட்டுக்கு ஆள் சேர்க்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா பேட்டின் வந்து இருக்காங்க, ஆனாலும் சூரியகுமார் யாதவ் வந்து இல்லை. மேட்ச் எப்படி போதோ அதை பற்றி தான் பார்க்கலாம். இப்போ இந்த 9 கிரெடிட்டில் 2 பேர் குஜராத் உள்ளவங்க, 3 பேர் எம்ஐயில் உள்ளவங்க. இப்போ இந்த இதில் பார்த்தீங்கன்னா இந்த 5ல் மேக்ஸிமம் 3, ரிஸ்க்காக போனால் 2. அப்போது இதில் யார் எடுக்கலான்னா, இதில் ஸ்பின்னு வேறு கொஞ்சம் கம்மியாக தான் சப்போர்ட் ஆகுது. ஆனால் ரோஹித் சர்மாக்கெலாம் பார்த்திங்கன்னா ரஷீத் கானுக்கு த்ரெட்டு உண்டு. நூர் அகமது இருந்தால் அவர் அவுட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்த மாதிரியான விஷயங்களும் இருக்குது. இப்போ நம்ம இந்த வீடியோவில் நம்ம கம்ப்ளீட்டாக பிளேயரோடைய ஸ்டாட்ஸ் வச்சோம், அவங்களுடைய வீக்னஸ், அவங்களுடைய இது வந்து வச்சு தான் பிளேயரை வந்து சொல்கிறோம். அதை வச்சு நம்ம எப்படி டீம் மேக் பண்ணலாம், பிளேயரை லீவ் பண்ணலாங்கிறத முழுசாகவும் பார்க்கலாம். அப்போ இந்த இதில் பார்த்தீங்கன்னா ஹார்திக் பாண்டியா வந்து டபுள் ஆப்ஷன் இருக்குது, அதனால் அவரை ஒன்று எடுத்துக்கலாம். பும்ரா வந்து ஃபாஸ்ட்டுக்கு அங்கே சப்போர்ட் ஆகுது, அதனால் பும்ரா. இப்போ எப்படின்னா ரஷீத் கானை எடுத்தால் ரோஹித் சர்மா எடுக்கக்கூடாது, ரோஹித் சர்மா எடுத்தால் ரஷீத் கான் எடுக்கக்கூடாது ஒரு டீமில். இன்னொரு டீமில் வேணால் 2 பேரையும் கொண்டு போகலாம். ஆனால் ரிஸ்க்காக போகிற டீமில், கிராண்ட் லீக் டீமில், ஏன்னா ரோஹித் சர்மாவுக்கு வந்து ரஷீத் கான் கிட்ட சில வீக்னஸ் உண்டு அவுட் ஆகிறதுக்கு. ஸோ அவர் அவுட் ஆகிட்டாருன்னா கொஞ்சம் ப்ராப்ளம் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ இதில் 2ம் ரஷீத் கான் 1, 3 பேர். இது வந்து ஒரு டீமில், ஒரு டீமுக்கு எடுக்கணும். இன்னொரு இதில் பார்த்தீங்கன்னா ஹார்திக் பாண்டியா, ரோஹித் சர்மா, சுமன் கில்லை வந்து எடுத்தால் சுமன் கில்லை சிவிசி போட்டு தான் எடுக்கணும். இந்த மாதிரியும் எடுக்கலாம். இல்லைன்னா ஹார்திக் பாண்டியா, பும்ரா, சுமன் கில். இப்போ இந்த பாண்டியாவும் ஃபெயிலியர் ஆகிறது எப்படின்னா, அவருக்கு வந்து ஃபஸ்ட்டு பவுலிங் போட்டு ஃபஸ்ட்டு பவுல் பண்ணணும், செகண்டு பேட் பண்ணணும். இப்படி பண்ணும்போது அவருக்கான சிவிசி அளவுக்கு கூட பெர்ஃபார்ம் பண்ண ஒரு சில வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா அந்த கிரவுண்டில் வென்யூ, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வென்யூவில் நல்லா ரெக்கார்ட் வச்சுருக்கிறாரு, நல்லா விளையாண்டுருக்கிறாரு. ஸோ அந்த வாய்ப்பு இருக்குது. இப்போ 8.5ல் பார்த்தீங்கன்னா இஷான் கிஷன், இப்போ வர கேன் வில்லியம்சன் இருக்காங்க. இந்த 2 பேரில் இங்கே நல்ல ரெக்கார்ட் அண்ட் எல்லாம் வச்சுருக்கிறது கேன் வில்லியம்சன் தான். இப்போ சுமன் கில் ஃபெயிலியர் ஆகிறாரு அப்படிங்கிற பட்சத்தில் அவர் ஆயிடுவார், ஹை பர்சன்டேஜில் இருக்கிறாருங்கன்னா இவரை கொண்டு போகலாம், கேன் வில்லியம்சனை எடுக்கலாம். இந்த 2 கேட்டகரியில் நம்ம இஷான் கிஷன், அதாவது வில்லியம்சனை வந்து எடுத்துக்கலாம். விக்கெட் கீப்பர் கேட்டகரியில் இவர் இருப்பார், இல்லைனா வித்ரமன் ஷாகா இருப்பாங்க. இவர் எடுத்தால் அவரை எடுக்க வேண்டாம், அவர் எடுத்தால் இவர் எடுக்க வேண்டாம். அதுக்கான கேட்டகரி வரும்போது நம்ம இன்னும் தெளிவாக பார்க்கலாம். இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா 8 கிரெடிட்டில் 3 பேட்ஸ்மேன் இருக்கிறாங்க, திலக் வர்மா, டேவிட் மில்லர், சுதர்சன். இப்போ இந்த 3ல் யாராவது மேக்ஸிமம் 2 இல்லைன்னா 1 பேட்டினை பொறுத்தவரை. இதில் 2 சுதர்சனுக்கு வந்து ஸ்ட்ரைக்கை வந்து ரொட்டேட் வேகமாக பண்ணிக்கிட்டே இருப்பார், அதனால் இவர் லெஃப்ட் ஹேண்ட் பேட்ஸ்மேனால் ஒரு வாய்ப்பு இருக்குது 2 பேருக்குமே. மில்லரும் அதே மாதிரி தான் இந்த கிரவுண்டில் நல்ல ரெக்கார்டு வச்சுருக்கிறாரு. இதில் வந்து எல்லாருமே லெஃப்ட்டு. ஸோ நம்ம வந்து 2 பேரை எடுத்துக்கலாம், 2 பேரை இதிலேருந்து எடுக்கலாம். ஒன்று சுதர்சன், திலக் வர்மா, இல்லைன்னா டேவிட் மில்லர், சுதர்சன். அப்படி நம்ம வில்லியம்சன் எடுத்தால் மில்லருக்கு பதிலாக நம்ம திலக் வர்மா ஒரு டீமில் எடுக்கலாம். இது ஒன்று. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 8 கிரெடிட்டில் மொத்தம் பார்த்தீங்கன்னா 6 பேர் இருக்கிறாங்க மேக்ஸிமம் பிளேயிங் 11ல் வரவங்க. மோஹித் சர்மா வந்துடுவாங்க, கோட்ஸே வந்துடுவாங்க, சாவ்லா வருவாங்க. இப்போ கோட்ஸே வந்து பேட்டினும் பண்ணுவார், பவுலிங்கும் பண்ணுவார், நல்ல வேரியேஷன் பண்ணுவார் பவுலிங்கில். இவர் ஒரு மஸ்ட் பிக்கு. அப்போது
ஒருத்தங்க பார்த்தீங்கன்னா சுதர்சன் எடுக்கலாம். இந்த சுதர்சன் டேவிட் மில்லரில் யார் லோ பெர்சன்ட்டில் இருக்கிறாங்க அப்படின்னு பார்த்து எடுக்கலாம். இவங்க 2. ஒரு ஆள் யார் பார்க்கலான்னா மோஹித் சர்மா நல்லா அங்கே பவுலிங் பண்ணியிருக்காங்க. ஸ்லோ பவுலிங் பண்ணுவார், நல்லா வேரியேஷன் பண்ணுவார். ஸ்பின்னுக்கு நம்ம கம்மியாக இருக்கிறதுனால ரஷீத் கான் எடுத்தால் சாவ்லா கூட வேண்டாம். அப்போ மோஹித் சர்மா இந்த இதில் இருந்து 3 மேக்ஸிமம் 3 இல்லை இன்னும் கொஞ்சம் ஒரு பிளேயர் எடுக்கலான்னா திலக் வர்மா எந்த பெர்சன்ட்டில் இருக்காருன்னு பாருங்கள். லோவில் இருக்காரான்னு பார்த்து அவர் லோவில் இருந்தால் கூட ஒரு வாய்ப்பு பண்ணலாம். டாப் ஆர்டர் ஃபெயிலியர் ஆகுது அப்படின்னா இவர் பெர்ஃபார்ம் பண்ண ஒரு வாய்ப்புகள் இருக்குது. இப்போ இந்த பிரேவிஸ் மேபி பிளேயிங் லெவலில் வரவும் ஒரு வாய்ப்பு இருக்குது. இவர் இம்பேக்ட் பிளேயராக வேணால் வரலாம் செகண்ட் இன்னிங்ஸ் பவுலிங் போட. மற்றபடி மெயினாக வருவாராங்கிறதும் ஒரு டவுட்டு தான். இதில் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா 7 இதில் பார்த்தீங்கன்னா 7 அதுக்கப்புறம் பிலோ மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா குஜராத் பிளேயர்ஸ் தான் இருக்கிறாங்க. பிளேயிங் லெவனில் வர்ற ஸ்பென்சர் ஜான்சன் வருவார், நூர் அகமட் வருவாங்க. இப்போ ஜோஸ் லிட்டில் எடுத்தாங்கன்னா ஸ்பென்சர் ஜான்சனை எடுக்க மாட்டாங்க. ஸ்பென்சர் ஜான்சனை எடுத்தால் ஜோஸ் லிட்டில் எடுக்க மாட்டாங்க. ஸோ அந்த மாதிரி தான் நடக்கும். ஸ்ட்ராங் டீம்னால மேக்ஸிமம் இவரை தான் எடுப்பாங்க. ஸ்பென்சர் ஜான்சன் எடுத்தால் இவர் லோ பெர்சன்ட்டில் இருந்தால் உறுதியாக இவரை எடுத்து டீமுக்கு எடுத்துகிட்டு போகலாம். இந்த 2 பேரில் ஒருத்தர் எடுக்கலாம். அடுத்து இவர் கொஞ்சம் ஒரு நல்ல ஹிட் பண்ணுவார், பவுலிங் போடுவார், ஹிட் பண்ணுவார். அதே மாதிரி விஜய் சங்கர் இம்பேக்ட் பிளேயராக கூட அந்த டீமுக்கு வரலாம், இம்பேக்டாக வரலாம். ஆனால் பவுலிங் அவ்வளோவா பண்ணுவாரான்னு தெரியாது. ஸோ இந்த கேட்டகரியிலேருந்து பிரேவிஸை பேட்டினுக்கு செலக்ட் பண்ணலாம். பவுலினுக்கு பார்த்தீங்கன்னா ஸ்பென்சர் ஜான்சன் இல்லைனா லிட்டில் இதை ரொட்டேஷன் பண்ணணும். அப்புறம் அந்த மத்வால் நல்ல பாலை இன்ஸ்விங் அவுட் ஸ்விங் நல்லா பண்ணுவார், நல்ல டெலிவரி பண்ணுவார். ஒரு டைம் கேப்டன் அளவுக்கு கூட நிறைய விக்கெட் எடுத்திருக்கிறாரு நம்ம பிளே ஆஃப் மேட்ச்லேயும் மற்ற அடுத்த இதுலேயும். ஸோ இவர் டீமில் வந்தார்னா இவரை சிவிசி கொடுத்து கூட ஒரு இதில் எடுக்கலாம், ஒரே ஒரு இதில் நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். இவரும் ஒரு மஸ்ட் பிக் தான். ஸோ 3 பேரை இதிலேருந்து நம்ம உறுதியாக எடுத்துடலாம். இவரை ரொட்டேஷன் பண்ணி இன்னொரு டீமில் செலக்ட் பண்ணி பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த 7.5ல் பாசிபிள் 11ல் வர்றவங்க இவங்க எல்லாருமே வர வாய்ப்பு இருக்குது. வதேரா சூரியகுமார் யாதவுக்கு பதிலாக மேபி வரலாம். அவங்க ஸ்கோர் கம்மியாக போச்சுன்னா கூட அவங்கள இம்பேக்ட் பிளேயராக கூட எடுத்துருவாங்க. அதனால் வர வாய்ப்பு இருக்குது. இப்போது முகமது நபி இருக்காங்க, ஸ்பின்னருக்கும் ஆல்ரவுண்டர் பேட்ஸ்மேன். இவங்களும் அவங்க டீமில் வந்துடுறதுக்கான அதிக வாய்ப்பு இருக்குது. அதுக்கப்புறம் இதில் மொத்தம் பார்த்திங்கன்னா எல்லாருமே எம்ஐ பிளேயர்ஸ் தான் இருக்கிறாங்க. இந்த இதில் குஜராத் ஜெயின்ஸில் உமர் சாயும் வருவாங்க. அவங்கள லீவ் பண்ணிட்டோம். உமர் சாய், ஷகா. இதில் நபி இல்லைன்னா துஷாரா வேணால் லீவ் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இப்போ இதில் 7.5ல் இப்போ வர உமர் சாய் உள்ளே வந்துடுவாங்க, விக்ரமன் ஷாகா வந்துடுவாங்க, டிம் டேவிட் உள்ளே வருவார், முகமது நபி கூட உள்ளே வர்றதுக்கான சில வாய்ப்புகள் இருக்குது. அப்படி இல்லைன்னா துஷாரா உள்ளே வருவார். மேக்ஸிமம் இதில் ஒரு எப்படியும் ஒரு 4 to 5 பிளேயர்ஸ் இருப்பாங்க. நம்ம எப்படியும் இதில் இருந்து ஒரு 2 பிளேயர்ஸாவது மேக்ஸிமம் எடுக்க தான் செய்யணும். இப்போ இதில் விக்ரமன் ஷாகா, உமர் சாய் இவங்க 2 பேரில் ஒருத்தரை நம்ம எடுக்கணும். அதில் யார் வர்றதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது, யாருக்கு கம்மியாக இருக்குது அப்படிங்கிறத. உமர் சாய் டபுள் ஆப்ஷன் உண்டு, பேட்டிங் பண்ணுவார், இது பண்ணுவார். ஸோ அவரை கூட நம்ம எடுக்கலாம். 2வது பார்த்தீங்கன்னா இந்த டீமில் இருந்து ஒரு லோ பிக்கு துஷாரா நல்லா பவுலிங் போடுவார், அவரை எடுக்கலாம். அப்படி இல்லைன்னா வதேரா இவங்களை எடுக்கலாம். ஸோ 2 பேர் மட்டும் இந்த இதில் இருந்து எடுத்தாலே போதும். இப்போ பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் கொஞ்சம் டீம் ஒரு டீம் குஜராத் ஜெயிக்கிற மாதிரினாலும் போடுங்க, ஜிடி ஜெயிக்கிற மாதிரியே போடுங்க. ஏன்னா ஜிடி பிளேயர்ஸ் லோ பெர்சன்ட்டில் இருந்தாங்கன்னா அவங்க தான் ஜிஎல் வின் பண்ணுறதுக்கு ஈஸியாக நம்மளுக்கு இருக்கும்.
ஒரு சில டீம் மட்டும் எம்ஐக்கு போடுங்க. எம்ஐ டீம் ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படின்ட்டு நினச்சிட்டு அந்த மாதிரி பண்ண வேண்டாம். அப்படியேனாலும் ஒரு குறிப்பிட்ட பிளேயர்ஸை மட்டும் எடுத்து வச்சுட்டு அந்த மாதிரி பண்ணணும். ஏன்னா குஜராத் ஜெயின்ஸ் வந்து பிளேயர்ஸ் வின் ஆகிற பட்சத்தில் தான் நம்ம ஈஸியாக ஜிஎல் பண்ண முடியும். அவங்க லோ பர்சன்ட்டில் இருந்தாங்கன்னா அதுதான் நமக்கு நல்ல ஒரு இதாக இருக்கும். ஸோ அதையும் வந்து இது பண்ணலாம். இப்போ 10 டீம் போட்டால் 6 டீம் எம்ஐக்கு போடுறீங்க அப்படின்னா 4 டீம் குஜராத்துக்கு போட்டிங்கன்னா அது வந்து நல்ல ஒரு சக்ஸஸ் இதை வந்து கொடுக்க வாய்ப்பு இருக்குது. ஒரு வந்து ஃபஸ்ட் இன்னிங்ஸில் வந்து வரவங்க ஒருத்தங்களையும் செகண்ட் இன்னிங்ஸில் வரவங்க ஒருத்தங்களையும் பார்த்து யார் வருவாங்க அப்படிங்கிறதுல வந்து எடுங்க. இப்போ நம்ம வந்து ஈஸி ஆப்ஷன் கூட பார்க்கலாம். ஃபஸ்ட்டு சுமன் கில்லுக்கு தான் அதிகமாக இருக்குது. இவரை எடுக்கிற ஒரே ஒரு டீமில் சிவிசி கொடுங்க. அவர் வந்து பெர்ஃபார்ம் பண்ணால் உண்டு, இல்லைன்னா அவர் ரிஸ்க்கு தான். ரோஹித் சர்மாவுக்கு வந்து ஃபஸ்ட்டு இன்னிங்ஸை விட செகண்ட் இன்னிங்ஸில் வந்து பெர்ஃபார்ம் பண்ண ஒரு சில வாய்ப்புகள் இருக்குது. ஸோ செகண்ட் இன்னிங்ஸில் வந்து வந்தால் கண்டிப்பாக ஒரு சிவிசி இவருக்கு கொடுக்கலாம். பாண்டியாவுக்கு வந்து கொடுக்கலாம். பும்ரா வந்து இங்கே ஃபாஸ்ட் பவுலர்ஸ் நல்லா போட்டிருக்கிறாங்க. ஸோ இவர் பெர்ஃபார்ம் பண்ணதுக்கும் நல்லா பண்ணுற வாய்ப்பு இருக்குது. ஹோம் கிரவுண்டு. ஸோ இவர் மெயினான ஒரு இதாக விக்கெட் எடுக்க வாய்ப்பு இருக்குது. கேன் வில்லியம்சனுக்கும் ஒரு வாய்ப்பு இருக்குது. சுமன் கில் ஃபெயிலியர் ஆகிற பட்சத்தில் ஒரு இல்லைன்னா விசி. இஷான் கிஷன் வந்து இந்த பிச்சில் பண்ணுவாராங்கிறது ஒரு ரிஸ்க்கு தான். அப்புறம் இதில் இந்த ஸ்பென்சர் ஜான்சனுக்கு கொடுத்து பாருங்கள். அவர் லோ பர்சன்டேஜில் இருந்தால் ஒரு விசியாவது கொடுத்து பாருங்கள். அதே மாதிரி இந்த மத்வால் இவருக்கும் கொடுத்து பார்க்கலாம். ரஷீத் கான் இல்லைனா நூர் அகமத் இந்த 2 பேரில் ஒருத்தர் எடுங்க. அந்த ஒருத்தரில் யார் லோ பர்சன்ட்டில் நூர் அகமத் தான் மேக்ஸிமம் இருப்பார். இவருக்கு கூட ஒரு இதில் அளவுக்கு செகண்ட் இன்னிங்ஸில் கொடுத்து பாருங்கள். இப்போ இந்த இதில் பார்த்தீங்கன்னா சுதர்ஷன் லோ பிக்கில் இருந்தால் அவருக்கு ஒரு இது கொடுக்கலாம். இல்லைனா விசி அளவுக்கு கொடுக்கலாம். அதே மாதிரி மில்லருக்கு வந்து செகண்ட் இன்னிங்ஸ் பேட்டிங் சேஸ் பண்ணுறாருன்னா அப்போ கொடுத்து பார்க்கலாம். மோஹித் சர்மா ஃபஸ்ட் இன்னிங்ஸே அவர் பண்ணுவாராங்கிறது ஒரு டவுட்டு தான். ஒரு வேளை அவர் லோவில் இருந்தால் ட்ரை பண்ணலாம். பெருசாக நான் பண்ணுவாராங்கிறது ஒரு சின்ன டவுட்டு. இவருக்கு கோட்ஸேக்கு கொடுத்து பாருங்கள். இவர் சில டைம் டக்குன்னு விக்கெட் எடுப்பார். ஒரு 3 விக்கெட் 4 விக்கெட்னு. ஸோ இவருக்கு வந்து இல்லைனா விசி கொடுக்கலாம். ஃபஸ்ட் இன்னிங்ஸில் இருந்து ஒருத்தருக்கும் செகண்ட் இன்னிங்ஸில் இருந்து ஒருத்தருக்கும் இப்படி மாற்றி கொடுத்து பாருங்கள். கண்டிப்பாக சிவிசி வந்து அமையும். லாஸ்ட்டு ட்ரீம் டீமோடைய பேட்டன் வந்து இந்த இதுக்கு வந்து அமையாது, மாறும். ஒரு 10 மேட்ச் போன பேரை தான் ரிப்பீட்டு வரும், இல்லைன்னா அது வராது. ஸோ அந்த பேட்டர்னை கூட ட்ரை பண்ண வேண்டாம். அப்படி ட்ரை பண்ணிங்கன்னா ஒரு பேட்டர்னுக்கு மேலே போடாதீங்க. அது வராது. ஸோ அது வந்து ஒரு விஷயம். ரெண்டாவது சிவிசி மட்டும் இல்லை, பிளேயர் செலெக்ஷனுக்கு முன்னாடி அவங்க வந்து ரோ பர்சன்டேஜில் 50க்கு கீழே எவ்வளோ பேர் இருக்காங்க, யாரெல்லாம் கொண்டு வரலான்னு பார்த்துட்டு ஒரு 4 to 3 பேர் கொண்டு போங்க. லாஸ்ட்டாக நடந்த நம்ம ஐபிஎல்னாலும் சரி, மற்ற மேட்ச்லையும் சரி, ட்ரீம் டீமில் வந்து எவ்வளோ பேர் 50க்கு கீழே 40க்கு கீழே வந்திருக்காங்கங்கிறத ஒரு டைம் பாருங்கள். பார்த்துட்டு அதுக்கு தக்கனமான பிளேயர்ஸை கொண்டு போங்க. தேங்க்யூ.